நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தலை தாங்க. தலை என்னெல்லாம் செஞ்சிட்ருக்காருன்னு ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தின் மூலம் வந்து அவருடைய கௌரவம் வந்து ஒரு பக்கமாக இருந்தாலுமே வந்து மறுபக்கம் வந்து கார் ரேஸில் வந்து போட்டி போட்டு சும்மா நான் போட்டி போட்டேன் அப்படின்னு சொல்லாமல் போட்டி போட்டதுக்கு எல்லாத்துக்குமே வந்து முக்கியமான பரிசுமே வந்து அவர் பெற்றுக்கொண்டு வராருங்க. முன்னதாக வந்து துபாயில் நடந்த மேட்ச்சில் வந்து தேர்ட் ப்ரைஸ் நடந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மேட்ச்சில் வந்து தேர்ட் ப்ரைஸு. தற்போதைக்கு ஐரோப்பியனில் நடக்கப்பட்ட மேட்ச்சில் வந்து GT4 கார் ரேஸில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப செகண்ட் ப்ரைஸ் வந்து அவர் பெற்றிருக்காருங்க. எவ்வளோ ஹாப்பியான ஒரு வீடியோ எல்லாம் வெளியாக இருக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. சோசியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செகண்ட் ப்ரைஸ் வாங்கினவங்க 3 பேரும் தேர்ட் ப்ரைஸ் வாங்கினவங்கள வந்து கை கொடுத்து மேலே ஏற்றி பின்னர் வந்து அந்த பரிசை வாங்கின பிறகு வந்து அந்த அவங்க பீர் மூலம் வந்து அவங்களோட ஒரு வெற்றியை வந்து அவங்க ஒரு சுவைத்திருந்தாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. அஜித் அவர்கள் வந்து எவ்வளவு ஹாப்பியாக இருக்கிறாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க. அவரை பார்க்கும்போதே வந்து அவர் ஒரு படம் வந்து வெற்றி பெற்றால் இவ்வளோ ஹாப்பியாக இருப்பாருன்னு தெரிலங்க. ஆனால் அவர் வந்து கார் ரேஸில் வெற்றி பெற்றதை வந்து அவர் எவ்வளோ ஹாப்பியாக வந்து பகிர்ந்து கொள்கிறாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினது 3 பேர், செகண்ட் ப்ரைஸ் வாங்கினது 3 பேர், தேர்ட் ப்ரைஸ் வாங்கினது 3 பேர், மொத்தமாக சேர்த்து 9 பேர் அதில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த 9 பேருமே வந்து யாருமே வந்து அந்த கொடியை கொண்டு வரலைங்க. ஏன்னா அவங்க இடத்துல வந்து கார் ரேஸ் வந்து சர்வசாதாரணமாக இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் வந்து இந்திய கொடியை வந்து கையில் ஏந்திபடியே வந்து அவருடைய 3 பரிசுமே வந்து அவர் அந்த கையில் ஏந்தினபடியே வந்து கொண்டாட்டத்தில் தாங்க வராங்க. எந்த ஒரு பொறாமையுமே வந்து பக்கத்தில் இருக்கிற வீரர்களுக்கும் இல்லைன்னு தாங்க நம்ம ஒரு பக்கம் வந்து சொல்லி ஆகணும். நம்மளோட கொடியை வந்து அவங்களுமே எடுத்து வந்து கொண்டாடுறாங்க. அஜித்தோட நடிப்பில் வந்து ரீசெண்டாக விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகி ஒரு ஃபெயிலியர் திரைப்படமாக அமைஞ்ச நிலையில் வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் ரீதியில் கிடைக்காத பட்சத்தில் வந்து தற்போதைக்கு GPU குட் பேட் அக்லி காட் ப்ளஸ் யூ மாமின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருந்தாங்க. அந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் வந்து நல்ல ஒரு வரவேற்பு, நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. ஒரு பக்கம் வந்து கார் ரேஸில் வந்து பரிசுகளாக வந்து அள்ளி கொண்டு வராங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா திரையரங்கில் அவருடைய படங்கள் வந்து கோடிக்கணக்கில் வந்து வசூல் வேட்டையிலுமே வந்து ஈடுபடுறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த பட்டமாக வந்து அவர் எந்த திரைப்படத்துலையும் வந்து புக் ஆகலைங்க. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதத்தில் வந்து கார் ரேஸுகள் வந்து தீவிரமாக இருக்கிற காரணத்தினால வந்து முழுவதுமே வந்து அதில் ஈடுபட இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் தான் மீண்டும் வந்து 64 திரைப்படத்தில் வந்து 2026 ஆண்டு வெளியாகிறது வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காட் பிளஸ் யூ மாமு, அதாவது குட் பேட் அக்லி திரைப்படத்தில் வந்து லாஸ்ட் ஒரு காரில் வரும்போது அந்த சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. குட் பேட் அக்லி திரைப்படத்தை வந்து யாரெல்லாம் பார்த்து அந்த திரைப்படம் வந்து பிடிச்சிருந்தோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அஜித் குமார் அவர்கள் வந்து கார் ரேஸில் இன்னும் சிறப்பாக ஆடுறதுக்கு எல்லாருமே வந்து பிரயாரம் பண்ணிக்கோங்க. கடவுளை அஜித்தேன்னு எல்லாரும் சொல்கிற மாதிரி அவர் அந்த ரீதியில் தாங்க இருக்கிறாங்க. தற்போதைக்கு பத்ம பூஷன் விருதுமே வந்து அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க அவர் வந்து என்னென்ன சாதனைகள் வந்து படைக்க போகிறாருன்னு.